ஆசிரிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று முதல் நம்முடைய சேனல் அன்புஜெயம் யூடியூப் சேனலில் டிஎன்டிஇடி பேப்பர் 1 பேப்பர் 2 ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதனுடைய தொடக்கமாக 6ஆம் வகுப்பு முதல் பருவத்திற்கான வீடியோ ப்ளஸ் பிடிஎஃப் நாங்கள் சென்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா 6ஆம் வகுப்பு புத்தகத்தை முழுமையாக நம்மளால் படிக்க முடியாது. ஸோ எது எப்படி கேட்பாங்கன்ற ஒரு ஐடியா இருக்காது. ஸோ நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, எந்தெந்த பாயிண்ட் மட்டும் முக்கியமான பாயிண்ட்டு எது மட்டும் படித்தால் போதும் அப்படின்றத சர்ச் பண்ணி ஒரு 78 பாயிண்ட்டை நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதை 2 வீடியோவாக நான் உங்களுக்கு சென்ட் பண்ண போகிறோம். நாளைக்கு சென்ட் பண்ணக்கூடிய 2வது வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இதற்கான பிடிஎஃப் இணைச்சிருப்பேன். ஓகேங்களா? ஸோ 2 வீடியோவும் பாருங்கள். பார்த்துட்டு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா, இதற்கான டெஸ்ட்டு இந்த வாரம் சனிக்கிழமை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ அப்போது ஒவ்வொரு வாரமும் நம்ம என்ன டீச் பண்ணுறோமோ ஆன்லைனில், ஸோ அதற்கான டெஸ்ட்டு செல்ஃப் டெஸ்ட்டுக்கான லிங்க் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன் ஒவ்வொரு வாரமும். ஸோ இதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி அடைந்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ முதல் பருவத்தில் என்னென்ன கீ பாயிண்ட் இருக்குது அப்படின்றத மட்டும் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதற்கான லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் ஃபாலோவர் ஆகிட்டிங்க அப்படின்னா நம்முடைய வீடியோக்கள் என்னென்ன வீடியோ ஷேர் பண்ணுறோம், சப்போஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் கூட அந்த சேனலில் நீங்கள் போய் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதற்கான லிங்க் எல்லாமே அந்த சேனலில் சென்ட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? ஸோ அதற்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரி, இப்போ பார்க்கலாங்களா? இப்போ முதல் இயலில் ஃபஸ்ட்டு பாரதிதாசன். நமக்கு தெரியும், பாரதிதாசனுடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். ஓகேங்களா? அடுத்தது இவருடைய சிறப்பு பெயர் பார்த்திங்கன்னா பாவேந்தர். அடுத்து புரட்சி கவி. ஏன் அவரை புரட்சி கவி அப்படின்னு சொல்கிறோன்னா, பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு, ஸோ முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக கொண்டு பாடினதுனால அவரை புரட்சி கவி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமையணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு அசதியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த 2 கொஸ்டினும் புக் பேக் கொஸ்டின்னு. அவ்வளோதான். இப்போ பாரதிதாசன் பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பில் முதல் பருவத்தில் அவருடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். அடுத்தது புரட்சி கவி பாவேந்தர். ஸோ இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்தது பாரதியாருடைய வரிகள். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியைப் போல் இனிதாவது எங்கும் காணோம். இது சொன்னது யாருங்க? பாரதியார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியைப் போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார் பாரதியார். அடுத்து இன்னொரு லைன் சொல்கிறாரு, என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்றார் பாரதியார். ஓகேங்களா? ஸோ இப்போ பாரதியாருடைய வரிகள் பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, தமிழில் மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். தமிழில் மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். தமிழ் மொழி எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வலஞ்சொலி எழுத்தாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வலஞ்சொலி எழுத்து இடஞ்சொலி எழுத்துக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வலஞ்சொலி எழுத்துக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ, ஏ, ஔ, நா, ஞ. இடஞ்சொலி எழுத்துக்கு டா, யா, ழா. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ், தமிழ்நாடு, தமிழன். ஸோ இந்த 3 வார்த்தைகளும் முதல்ல தமிழில் எங்கே குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தமிழ்ன்ற வார்த்தை தொல்காப்பியத்தில் தமிழன் கிளவியும் அதனோரற்றே அப்படின்ற பாடல் வரியில் குறிப்பிட்டிருக்காங்க. தமிழ்ன்ற வார்த்தை முதல்ல எங்கே குறிப்பிட்டிருக்காங்கன்னா தொல்காப்பியத்தில் தமிழன் கிளவியும் அதனோரற்றே. ஓகேங்களா? அதே மாதிரி தமிழ்நாடு இது சிலப்பதிகாரத்தில் வஞ்சி காண்டத்தில் இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின்
இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய. இந்த இடத்துல தமிழ்நாடுன்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்க முதல்ல. ஓகேங்களா. அடுத்து தமிழன். அப்பர் தேவாரத்தில் தமிழன் கண்டாய் என திருத்தாண்டகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் கேட்கலாம். தமிழ்னு வார்த்தை தொல்காப்பியத்தில் தமிழன் கிளவியும் அதனோர் அற்றே. தமிழ்நாடு சிலப்பதிகாரத்தில் வஞ்சி காண்டத்தில் இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய. இது நீ கருதினை ஆயின். ஸோ அந்த பாடல் வரியில் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது தமிழன். அப்பர் தேவாரத்தில் தமிழன் கண்டாய் என திருத்தாண்டகத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது சீர்மை. சீர்மை அப்படின்னா ஒழுங்குமுறையை குறிக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது பாகற்காய். பாகற்காயை நம்ம பிரித்து எழுதுனா பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். இந்த இடத்துல பாகு அப்படின்னா என்ன பொருள்னா இனிப்புன்னு பொருள். ஸோ அப்போ அல்னா அல்லாத காய். அப்போ இனிப்பு அல்லாத காய். பாகற்காய்னா இனிக்காது அப்படின்றத எப்படி எழுதியிருக்காங்க பாருங்கள். இனிப்பு அல்லாத காய், அதை தான் பாகற்காய்னு பயன்படுத்தியிருக்காங்க தமிழில். அடுத்தது தோன்றுவது முதல் உதிர்வது வரை உள்ள பூவினுடைய நிலைகள் மொத்தம் 7. ஒரு பூ புதுசாக உருவாகுது அப்படின்னா அது திரும்பவும் அழிகிற வரைக்கும் மொத்தம் எத்தனை நிலைகள்னால் 7 நிலைகள் உதிர்ற வரைக்கும். ஸோ என்னென்ன நிலைகள் அப்படின்றத வரிசையாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை கண்டிப்பாக கேட்பாங்க. அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். ஓகேங்களா. அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். அடுத்தது மான்ற எழுத்துக்கு எத்தனை பொருள் இருக்கு பாருங்க. மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. வண்டுனாலுமே மான் தான் பொருள், வயல்னா மான் பொருள். ஸோ இப்போ கொஸ்டின் கூட கேட்கலாம். மா என்பதன் பொருள் அல்லாத வார்த்தை எது அப்படின்னு கேட்கலாம். ஸோ அப்போ இதில் இருக்கக்கூடிய 3 வார்த்தைகளை கொடுத்துட்டு இன்னொரு வார்த்தை வேற ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ நமக்கு இதில் இருக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளும் நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். ஓகேங்களா. திரும்பவும் சொல்கிறேன். மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. அடுத்து தாவர இலை பெயர்கள். இலை அப்படின்னா என்னென்ன பெயர்லாம் வரும் பாருங்கள். ஆள், அரசு, மா, பலா, வாழை. இப்போ பார்த்தீங்கன்னா அரச இலை, மாவிலை, பலா இலை, வாழை இலை சொல்கிறோம்ல. ஸோ அதை தான். கீரைனா அகத்தி கீரை, பசலை கீரை, முருங்கைக்கீரை. புல்னா அருகம்புல், கோரைப்புல். தாள் நெல் தாள், வரகு தாள். தழை மல்லி. மடல் சப்பாத்தி கல்லி, தாழை மடல். தோகை கரும்பு, நாணல். ஓலை பனை, தென்னை. கூந்தல்னா கமுகு. கமுகுனா என்ன பொருளுங்க? பாக்குன்னு அர்த்தம். கமுகுனா என்னது? பாக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா புதுமை மொழி. ஸோ இப்போ இந்த வார்த்தைகள்லாம் நம்ம புதுசாக இப்போ பயன்படுத்த அதிகமாக ஆரம்பிச்சிருக்கோம். என்னென்ன வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா இணையம், முகநூல், புலனம், குரல் தேடல், தேடுபொறி, செயலி, தொடுதிரை. ஓகேங்களா. ஸோ அடுத்தது அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு தமிழில் பிடித்த நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் பிடித்த நூல் அப்படின்னா திருக்குறள் பிடிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி, லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு பிடித்தது தமிழில் திருக்குறளும், லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி, லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் ஆகிய 2 நூல்கள் தான் ரொம்ப பிடித்த நூல். அடுத்தது இலக்கணம். தமிழ் இலக்கணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வகைப்படும். தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. அடுத்தது காற்று இயல்பாக வெளிப்படும் போது தான் எது உருவாகுது? உயிரெழுத்துக்கள் உருவாகுது. ஓகேங்களா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா உயிரெழுத்து எப்படி பிறக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல்,
உதடுகளை குவித்தல். ஸோ இந்த 3 செயல்பாடு மூலமாக தான் நமக்கு உயிரெழுத்துக்கள் பிறக்கிறது. அடுத்தது குறுகி ஒலித்தால் அது குறில் சொல்கிறோம், நீண்டு ஒலித்தால் அதை நெடில்னு சொல்கிறோம். மெய் அப்படின்றது உடம்பு அப்படின்னு நம்ம சொல்லணும், உடம்புன்னு ஒரு பொருள்படும். இப்போ குறில் எழுத்து ஒலிக்கும் மாத்திரையுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா 1 மாத்திரை. குறிலுக்கு 1 மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை, மெய் எழுத்துக்களுக்கு அரை மாத்திரை, ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆயுத எழுத்துனா எத்தனை மாத்திரை? அரை மாத்திரை. மெய் எழுத்துனா அரை மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை, குறிலுக்கு 1 மாத்திரை. அடுத்தது இப்போ வலசை போதல் பற்றி ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க. இப்போ வலசை போதல் அப்படின்னா பறவைகள் கண்டமிட்டு கண்டம் என்ன பண்ணும், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே புறப்பட்டு சென்று திரும்பவும் சென்ற இடத்துக்கே திரும்ப வந்துடும். ஸோ இதுதான் வலசை போதல் அப்படின்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம்? வலசை போதல். ஸோ எதை பேஸ் பண்ணி இவங்க வலசை போதல் பறவைகள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் இதனை அடிப்படையாக கொண்டு தான் அந்த பறவைகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயருது. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சிறகடிக்காமல், சிறகையே அடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கக்கூடிய ஒரு பறவை எதுனா கப்பல் பறவை. இந்த கப்பல் பறவையை கூழைக்கடா என்னன்னு சொல்கிறாங்கங்க, கூழைக்கடா கடற்கொள்ளை பறவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எவ்வளோ கிலோமீட்டர் பறக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 கிலோமீட்ரு தரையே இறங்காமல் சிறகடிக்காமல் பறக்கும். ஸோ அந்த பறவைக்கு பெயர் கப்பல் பறவை. அதை இப்படின்னு சொல்லலாம், கூழைக்கடான்னு சொல்லலாம், கடற்கொள்ளை பறவை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது பறவைகள் வலசை பற்றி 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. ஸோ அதனுடைய பாடல் வரி பார்த்தீங்கன்னா, நாராய் நாராய் செங்கல் நாராய். ஓகேங்களா? நாராய் நாராய் செங்கல் நாராய். அடுத்தது இப்போ தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகுவீர் ஆயின், இந்த பாடல் வரியும் வலசை செய்தியை குறிப்பிடுது. ஓகேங்களா? சரி, அடுத்தது ஆண் குருவிக்கும் பெண் குருவிக்கும் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண் குருவியுடைய தொண்டை பகுதி கருப்பு நிறத்திலும் உடல் பகுதி பழுப்பு நிறத்திலும் இருக்கும். ஆண் குருவிக்குன்னா தொண்டை பகுதி எப்படி இருக்கும்? கருப்பாக இருக்கும். உடல் பகுதி முழுவதும் பழுப்பு நிறத்தில் இருக்கும். ஆனால் பெண் குருவியுடைய உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் கேட்கலாம். அடுத்தது துருவ பகுதிகளை தவிர மனிதன் வாழும் அனைத்து இடங்களிலும் என்ன இருக்கும்? சிட்டுக்குருவி வாழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த பகுதி தவிர? துருவ பகுதிகளை தவிர. அடுத்தது இமயமலை தொடரில் 4000 மீட்டர் உயரத்தில் கூட சிட்டுக்குருவிகள் வாழும். சிட்டுக்குருவியுடைய ஆயுட்காலம் முக்கியமானது 10 to 13 ஆண்டுகள். சிட்டுக்குருவியுடைய ஆயுட்காலம் 10 to 13 ஆண்டுகள். அடுத்தது காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் யாரு? பாரதியார். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் யார்? பாரதியார். ஏற்கனவே நம்ம பாரதியாருடைய வரிகளை 2 வரிகள் பார்த்துருக்கோம், முக்கியமான வரிகள். அதனை தொடர்ந்து இப்போ காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் யார்? பாரதியார். அடுத்தது இந்தியாவினுடைய பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. ஓகேங்களா? ஸோ இப்போ இதனை தொடர்ந்து அடுத்து ஒரு 25 பாயிண்ட் இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோவை நல்லா பாருங்கள், பார்த்துட்டு இந்த ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ பாருங்கள். இந்த 2 வீடியோலையும் நான் போட்டிருக்கக்கூடிய கீ பாயிண்ட்டை அடுத்த வீடியோவில் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி நம்முடைய சேனலில் ஷேர் பண்ணுவேன். மறக்காமல் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல். ஒன்ஸ் அகைன் நீங்கள் இன்னும் வாட்ஸ்அப் குரூப்பில் சேராமல் இருக்கீங்க அப்படின்னா அதற்கான லிங்க்கை டச் பண்ணி சேர்ந்துக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல்.